இங்க ஒரு பொண்ணு அகதியா ஒரு வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கவன் மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு கத்தி எடுத்து அவனை குத்துறான்னு பார்க்கும் போது அந்த கொலையை நான் ஏன் பண்ண அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் கேரளால வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவனுக்குன்னு இவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுமே இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இவனோட லைஃபுமே ரொம்ப ஜாலியா போகும். இவனுக்கு 2 குழந்தையுமே பிறந்து இவனோட லைஃப் அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அந்த 2 குழந்தையுமே இவனுக்கு பிறந்த குழந்தை இல்ல அப்படின்னு தெரிஞ்சோடனே இவனோட மனசே உடைஞ்சு போயிருது. சோ அதனால தன்னோட மனைவி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டுட்டு போக வழியே இல்லாம அங்கிருந்து தப்பிச்சு இந்த பாலைவனத்துக்கு கேட் கீப்பரா வந்திருப்பான். நான் என்னோட மனைவியை கொண்டதுக்கு காரணம் எனக்கு பண்ண துரோகம் தான் அப்படின்னு சொன்னோன்னே சோ இப்ப இந்த பொண்ணுமே இவன் நல்லவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கிருந்து தூரமா கிளம்பி போனோடனே திடீர்னு இந்த பொண்ணை தேடி இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே அந்த இடத்துக்கு வந்து என்னோட மனைவி எங்க அப்படின்னு கேட்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் மிகப்பெரிய ஒரு கொலைகாரன் அப்படின்ட்டு இவங்கிட்ட சொல்லியிருப்பா. அதனால இவனுமே அந்த பொண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா அதை நம்பாத அந்த பொண்ணோட கணவனுமே இவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்பதான் இவனுமே அவன் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா என்னோட மனைவி உன்கிட்ட சொன்னது எல்லாமே போய், ஏன்னா அவதான் மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு, ஒரு கொலையுமே பண்ணிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சுதான் இங்க வந்திருக்கா. சோ இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே இவன் கிட்ட சொன்னோன்னே இவனுமே கோவப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் ஏன் போய் சொன்ன அப்படின்னு கேட்பான். ஆனா அப்பயுமே அந்த பொண்ணு இவன் கிட்ட நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவன் அதை கேட்காம அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருவான். இந்த பொண்ணுமே அவங்க கூட போகும்போது திரும்ப இவனை பார்த்து என்னை ஏமாத்திட்டல நீ அப்படின்னு சொல்லுவா. அப்ப இவனுமே அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொண்ணை நீங்க கொல்லதானே போறீங்க, கொல்லாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, நான் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பேசிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு பின்னாடி இருந்து வந்து தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு கம்பியில அடிச்சு கொன்னுருவா. அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொன்னதுதான் உண்மை அப்படின்ட்டு. அதனால இப்ப இவனை ஏமாத்தின அந்த பொண்ணை கொன்னுறான். இவன் பண்ணது சரியா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.